மதுரையில் இருந்து மாரிசாமி இணைகிறார். அவரிடம் பேசலாம். மாரிசாமி, அங்க இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன, சொல்லுங்க. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை, மேலூர், உசிலம்பட்டி ஆகிய 3 கல்வி மாவட்டங்களை அடங்கியது. இதில் 44,135 பேர் இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதினார்கள். இதில் 95.68% மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை தேர்ச்சி அடைந்துள்ளனர். இது சென்ற வருடத்தை விட 1.47% அதிகமாக உள்ளது. அதிலும் போக இதில் ஸ்டேட் லெவல், அதாவது மாநில அளவில் 4 மாணவ மாணவிகள் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளனர். 498 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தை 4 மாணவ மாணவிகள் பிடித்துள்ளனர். அதில் முக்கியமாக அரசு உதவி பெறும் பள்ளியான டிவிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், டிவிஎஸ் மேல்நிலை பள்ளியிலிருந்து ஒரு மாணவர் 498 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார் மாநிலத்திலேயே. அவரிடம் இப்போது பேசுவோம். சரண் என்ற அந்த மாணவனிடம் இப்போது பேசுவோம். சரண், நீங்க இந்த படிக்கிறதுக்கு எப்படி? வணக்கம், என்னுடைய பெயர் சரண். என்னுடைய மதிப்பெண் மாநிலத்தில் 2ஆம் இடம் பெற்றிருக்கேன். 498 மதிப்பெண்கள் பெற்றிருக்கேன். லாங்குவேஜ் 2லையுமே 99 மீதி 3 சப்ஜெக்ட்லயுமே சென்டம் வாங்கியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. என்னுடைய நன்றிகள் நான் டிவிஎஸ் மேல்நிலை பள்ளியில படித்தேன். நான் எல்கேஜிலேருந்தே படித்து வந்தது டிவிஎஸ் மேல்நிலை பள்ளியில் தான். ஃபர்ஸ்ட் என்னுடைய பள்ளி நிர்வாகத்துக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் என்னுடைய டீச்சர்ஸ், என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய முயற்சியும் இருந்தது. என்னுடைய டீச்சர்ஸோடைய மோட்டிவேஷன், தலைமை ஆசிரியருடைய மோட்டிவேஷன், எங்க அம்மா அப்பாவுடைய மோட்டிவேஷன்ல நான் அதுல தான் நான் ஒரு எய்மோட தான் படித்தேன். ஷெட்யூல் போட்டு தான் படித்தேன். கண்டிப்பா நம்ம ஸ்டேட் ரேங்க் எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட படித்தேன். அதே மாதிரியே ஸ்டேட் செகண்ட் எடுத்துட்டேன். நான் இது காரணம் என்னுடைய டீச்சர்ஸ் முழுக்க என்னுடைய டீச்சர்ஸ் மட்டுமே தவிர டியூஷன் கிளாஸஸ், ஸ்பெஷல் கிளாஸஸ் நான் எதுவுமே போனதில்லை. என்னுடைய பள்ளியுடைய கோச்சிங், அதனால என்னுடைய முயற்சி அதனால மட்டுமே நான் அந்த மதிப்பெண்ணை பெற்றிருக்கேனே தவிர வேற யாரும் இதுக்கு கிடையாது. அடுத்து நீங்க என்ன படிக்க போறீங்க? என்ன இது? நான் ஃபர்ஸ்ட் குரூப் பயோமேக்ஸ் எடுத்து படிக்கலான்னு இருக்கேன். +2க்கு அப்புறம் மெடிசன் படிக்கணுங்கிறது என்னுடைய எய்ம். மெடிசன் படிச்சு கண்டிப்பா புவர் பீப்புளுக்கு எல்லாமே சோசியல் சர்வீஸ் பண்ணுங்கிறது என்னுடையது. இந்த சோசியல் சர்வீஸ் எனக்குள்ள கொண்டு வந்தது என்னுடைய பள்ளி தான். நான் அதை ஒரு எய்மா வச்சுதான் நான் அடுத்து படிப்பேன். கண்டிப்பா நான் என்னுடைய எய்ம் அச்சீவ் பண்ணுவேன். இப்போது இந்த மாணவர் கூறியது போல சமூக சேவையே தனது லட்சியம் என கூறியுள்ளார். இதுபோன்ற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்கள் எப்படி பயிற்றுவிக்கப்படுகிறார்கள், இவர்கள் இந்த மாநில அளவிலான இடங்களை பெறுவதற்கு காரணம் என்னவென்று இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் வித்யாவதி அவர்களிடம் கேட்போம். நான் இந்த டிவிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய ஹெட்மிஸ்டர்ஸ். தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகளாக 100% தேர்ச்சி எங்கள் ஸ்கூல்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். குறிப்பாக எங்களுடைய நிர்வாகத்துக்கு தான் நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கணும். எங்களுக்கான எல்லா வசதிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் நிர்வாகத்திற்கு எங்களுடைய முதல் நன்றி. எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டீம் ஆஃப் டீச்சர்ஸ், இந்த பிள்ளைங்களை டியூஷனுக்கு போக விடாமல், டியூஷன் எதுக்குமே போகாமல் முழு நேரமாக கிஃப்டட் கிளாஸஸ் அப்படின்னு நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் தனியாக ஸ்பெஷலாக கோச்சிங் கொடுத்து பல தேர்வுகளை அவங்களை எழுத சொல்லி அந்த வகுப்புக்கு போகிற அத்தனை ஆசிரியர்களும் ஜூன் மாதம் முதற்கொண்டே 9ஆம் வகுப்பில் அவங்க பெற்ற அந்த மதிப்பெண்ணை பொறுத்து கிஃப்டட் கிளாஸஸ் நடத்தி அந்த பேப்பர் எல்லாம் அவங்களுக்கு திருத்தி கொடுத்து அந்த பேரண்ட்ஸோடைய சப்போர்ட்டும் இருந்ததுனால தான் இதை எங்களால் அச்சீவ் பண்ணி முடிஞ்சது. கண்டிப்பாக இது ஒரு டீம் ஸ்பிரிட் தான். டீம் ஒர்க்கா இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் சாத்தியமாகும். 498 மதிப்பெண்கள் அவன் பெற்றிருப்பது எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. கண்டிப்பாக இதற்கு காரணம் எங்க பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த டீம் ஆஃப் டீச்சர்ஸ் தான். குறிப்பாக எபனேசர் ஜேம்ஸ் அந்த லெவலுடைய ஏஹெச்எம் அவர் தொடர்ந்து இந்த 100% தேர்ச்சி பெறுவதற்காக அவருடைய முயற்சிகளும் இதில் அடங்கி இருக்கு. அந்த பள்ளி அந்த வகுப்பில் பாடம் நடத்திய அந்த 5 ஆசிரியர்களும் தொடர்ந்து கண்டினியூஸா மானிட்டர் பண்ணுவாங்க. அந்த கிஃப்டட் கிளாஸஸ் அப்படிங்கறதான் அவன் அந்த மார்க் வாங்க வச்சிருக்கான். நன்றி. இதுபோன்ற அரசு உதவி பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் மாநில அளவில் 2ஆம் இடம், முதலிடம் இதுபோல் பெறுவதற்கு பள்ளி ஆசிரியர்களின் அந்த ஊக்குவிப்பே காரணம் என, பள்ளி ஆசிரியர்கள் வகுப்பெடுப்பதே காரணம் என அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் கூறினார்கள். மேலும் அந்த மாணவன் தனக்கு சமூக சேவையே முக்கியம் என கூறியுள்ளார். இதுபோல் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் மாநில அளவிலாக இடம் பிடித்திருப்பது இது மிகவும் நன்றாக இருக்கிறது என்றும் கூறியுள்ளார்கள்.